ஹாய், வணக்கங்க. வெல்கம் டு ராஜசெல்வி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா தாபா ஸ்டைலில் பீஸ் மசாலா சமைக்க போகிறோம். இப்போ இஞ்சி போட போகிறேன். இது வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் வதக்க போகிறேன். கொஞ்சம் வதங்கிருக்கு. தேங்காய் போட போகிறோம். இப்போது நம்ம மசாலா வதக்கணும்ல, அதை அரைச்சி வச்சு எண்ணெய் வச்சு கடாயை வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போது இதில் சோம்பு போட போகிறோம். போட்டுட்டு 2 வெங்காயம் அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போடணும். இப்போ மஞ்சள் மிளகாத்தூள்லாம் போடலையா? அதுதான் மிளகாத்தூள் போட்டு அரைச்சிட்டோமே மசாலாவில். இப்படிட்ட வதக்கி விட்டுட்டு இப்போ கருவேப்பிலை போடணும். இப்போ இது வதங்கிச்சு. கருவேப்பிலை போட்டு இப்போ அரைச்சி வச்ச விழுத போடணும். என்னென்னலாம் போட்டு அரைச்சிருக்கீங்க? காஞ்ச மிளகாய், இஞ்சி, பூண்டு, தேங்காய். அப்படியே லைட்டாக வதக்கி கொடுக்க வேண்டியதான். இது நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து தக்காளி போடணும். நான் அரைச்சி போட்டேன். நீங்கள் கட் பண்ணி நல்லா பழுத்த தக்காளி தான் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு அப்புறம் பட்டாணி போடணும். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். என்கிட்ட உருளைக்கிழங்கு இல்லை, பட்டாணி மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் தக்காளி மட்டும் சேர்த்துரு. இது கொஞ்சம் வதங்கிச்சுங்க. இந்த இதில் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு பட்டாணியும் கொட்டிடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது 3 பச்சை மிளகாய் இந்த அரைச்சோம்லங்க, அந்த தண்ணி கொஞ்சம் அதை தண்ணி இது பண்ணி அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றி இனி இது கொதிக்கட்டும். வாங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.